வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு இன்ச் டேப் யூஸ் பண்ணாமல் எந்த அளவும் மெஷர்மெண்ட் எடுக்காமல் எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லைனிங் துணி தான். இது ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு அந்த பிசரை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது அந்த அளவு ப்ளவுஸை எடுத்து கரெக்டாக அந்த பொசிஷன் மடிச்சுட்டு அந்த கீழே தையல் ஃபினிஷிங் வர தையலாண்ட கரெக்டாக அப்படி வச்சு பொசிஷன் வச்சுக்கோங்க. எந்த பொசிஷன் வச்சுருக்கிறன்றதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக ஹாம் மூலாண்ட அந்த தையலுக்கு நேராக ஒரு கோடு, எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கு ஒரு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைனு. அடுத்து ஷோல்டர் மார்க்கிங், கழுத்து ஷோல்டரோட அளவு, ஆம்கோல் ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்கேலை வச்சு எல்லா கோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டு இந்த ஆம்கோலுக்கு குறுக்கு கோடு, கழுத்தோட உயரம், கழுத்தோட அகலம். இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சைடுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஆம்கோலுக்கும் அப்படியே அந்த ரேடியஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக கோடு போட்டுறக்கூடாது. அதை விட்டு அதை ஒரு மார்க்கிங்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் போடணும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பே யூஸ் பண்ணல இதுக்கு. அப்படியே அளவு ப்ளவுஸை மடித்து வச்சு சைடுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே இடுப்பு பக்கம் துணி விடுறதுக்கு மட்டும் ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்குறோம் எக்ஸ்ட்ராவாக. ஏன் அப்படின்னா டேப் யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு கட் பண்ணிக்கிட்டோம்னா எப்போவுமே நல்லது. ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இருக்கும், பிரச்சனை வராது. துணியை சரி பண்ணிவிட்டு கட் பண்ண பேக் பீஸை மேலே போட்டு ஃப்ரண்ட் பீஸுக்கு மார்க் பண்ணிடலாம். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா சைடில் விடுற துணியை மறக்காமல் விடணும். அதை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ப்ளவுஸு வரவே வராது, ரொம்ப சின்னதாகிடும் தைக்கும் போது. அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பாகத்துக்கு இன்னொரு 1 இன்ச்சு நான் அந்த பக்கம் விட்டுருக்கிறேன். அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட்டு கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன் உயரத்தை. அடுத்து அந்த ஷோல்டரை ரெண்டாக கரெக்டாக மடிச்சுட்டு அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த ஏரியா வரும். அதை பிடிச்சி கரெக்டாக அந்த டாட் மார்க் பண்ணிக்கணும். அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சு அந்த டாட்டை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து ஊக்கு பக்கம் இருக்கிற அளவை மார்க் பண்ணி அந்த பட்டியோட எட்ஜிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கமாக அந்த பக்கம் சைடு ஜாயிண்ட் பக்கமும் பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கிராஸ் மார்க் பண்ணதுக்கு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த கழுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. டேப் யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்க்குறீங்க. இப்போ கட் பண்ண வேண்டியது தான். அதனால் பிகினர்ஸ் யாரும் கட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல.
ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக அந்த ப்ளவுஸை வந்து கரெக்ட் பொசிஷனில் மடித்து வச்சு அந்த பேக் பீஸுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை வச்சு ஃப்ரண்ட் பீஸை ஈஸியாக கட் பண்ணிடலாம். அந்த கிராஸ் டாட் பிடிக்கிற உயரத்தை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி கிராஸ் கோடு போட்டுட்டிங்கன்னா ஈஸி, ஃப்ரண்ட் பீஸ் ரெடி. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. அடுத்து ஸ்லீவுக்கு துணியை சரி பண்ணி நல்லா சுருக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். லைனிங் துணின்றதுனால கொஞ்சம் நான் எப்பவுமே அதை துவைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இப்போ அந்த பிசுறு கட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுடலாம். அந்த பிசுரை கட் பண்ணி தள்ளிடலாம். அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்காக அந்த ஸ்லீவோட அந்த ஃப்ரண்ட் கை இறக்கும் பக்கத்தை கரெக்டாக அந்த கோடுக்கு ஜாயிண்டில் வைக்கணும். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சு கரெக்டாக அந்த ஷோல்டர் தைக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கு, கீழே ஹாம் கோலாண்ட கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். அவ்வளோதான். ஸ்லீவ் மார்க் பண்ணி ரொம்ப ஈஸி. இப்போ அதுக்கு அப்படியே கிராஸ் கோடு, அப்படியே வளைவு கோடு போட்டுடலாம். ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டு அளவுன்னு பக்காவாக எடுக்கவே இல்லை. அப்படியே அந்த ப்ளவுஸில் இருக்கிறத வச்சு ஒரு சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த மெத்தடில் கரெக்டாக வருமானு நினச்சிலாம் பயப்படாதீங்க, கரெக்டாக வரும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அளவு ப்ளவுஸை அந்த அளவு என்னன்றதை பார்த்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் ரெடி, ஃப்ரண்ட் பீஸும் ரெடி. அடுத்து பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு 4.5 இன்ச்சு அகலம், ஒரு 10 இன்ச்சு நீளம் உள்ள துணி வந்து கரெக்டாக இருக்கும் பட்டிக்கு. ஃபினிஷ் பண்ணும்போது அதை நீங்கள் சரி பண்ணிடலாம். இப்போ பட்டிக்கு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் இல்லாமல் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.